மகாபாரதத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா அக்ரஷன் அப்படின்றத விட அந்த கோபத்துக்கு வெளிப்பாடு அப்படின்றத விட கண்ட்ரோல்டு அக்ரஷன் ரொம்ப முக்கியம். எதிரியை வீழ்த்தணும். எதிரி எல்லாருமே கேட்ட கேள்வி, ஏன் பிஓக்கு மீட்டர் இருக்கலாமே, இதை மீட்டர் இருக்கலாமே, அதை மீட்டர் இருக்கலாமே. அது கிடையாது. நம்மளுடைய பாதை வளர்ச்சி. 140 கோடி பேர் வாழக்கூடிய மக்கள், இன்னும் 25 கோடி பேர் வறுமை கோட்டு கீழே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் மேலே கொண்டு வரணும், நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே தவிர இந்த மாதிரி டைவர்ஷன் நமக்கு மாட்டக்கூடாது. எதிரிக்கு கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்தாச்சு. இன்னைக்கு எந்த நாடுமே கடந்த 20 வருட வரலாறுல பாருங்க, ஒரு போரை துவக்கி முடிக்கவே முடியாது. சர்வ வல்லமை படுத்த அமெரிக்கா வார் ஆன் டெரரிசம் செப்டம்பர் 11 இரட்டை கோபுரத்தை ஆகிருக்கு. 20 வருஷம் ஆப்கானிஸ்தான் தான், என்னாச்சு? முடிக்க முடியல. இரண்டாவது மிகப்பெரிய சக்தி ரஷ்யா, 3 வருஷம் ஆச்சு, யுத்தத்தை முடிக்க முடியல. ஈரான் ஈராக் முடிக்க முடியல. ஈரான் இஸ்ரேல் முடிக்க முடியல. ஒரு யுத்தத்தை நம்ம டேர்ம்ஸ்ல ஆரம்பிச்சு 84 மணி நேரத்துல எதிரிய மண்டி போட வச்சு, எதிரிய காலில் விழுந்து கதற வச்சு, அதன் பிறகு நம்ம டேர்ம்ஸோட பொழைச்சு போ அப்படின்ற ஒரு முடிவோட யுத்தத்தை முடிச்ச முதல் நாடு இந்தியா. இந்த கடந்த 20-30 வருட வரலாறுல பாத்தீங்கன்னா இதுதான் நடந்தது. ஏன்னா அந்த கௌரவ வம்சமே அழியணும் அப்படின்றது மகாபாரதத்தோடைய கிருஷ்ணருடைய இது கிடையாது. தர்மத்துக்கான யுத்தம். அதேதான் ஆபரேஷன் சிந்தூருமே. இனி ஒரு இந்தியனுடைய உயிரை எடுத்துட்டு அதற்கான வேலையை நீங்க கொடுத்தே ஆகணும். அது என்ன வேலை? அந்த வேலையை தான் இப்ப நம்ம காமிச்சோம். ஸோ சிந்தூர் அப்படின்றது ஒரு மிலிட்ரி ஆபரேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மிலிட்ரி ஆபரேஷன் கிடையாது. அது ஒரு செய்தியை உலகத்துக்கு கொடுப்போம். அந்த செய்தியை பாகிஸ்தானுக்கு மட்டுமே இல்லை, பாகிஸ்தானை பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கக்கூடிய சீனாவுக்கு தான் முதல்ல. ஏன்னா இந்திய சீன யுத்தம் அப்படின்றது காலத்தோட கட்டாயம். கண்டிப்பா அடுத்த 10 வருடங்கள் எப்பன்னு தெரியாது. இந்த யுத்தத்தை நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்திய இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சின்ன ஒரு நம்மளுடைய அந்த நிலவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அழுக்கு இருக்கும். அது நம்ம 62ல் சீனா கிட்ட தோத்த ஒரு யுத்தம், இந்திய இராணுவத்தோடைய ஒரே தோல்வியா இருக்கும். அதை மாற்றத்துக்கான ஒரு வரலாறு அது மாறும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியா தாக்கி அளிச்சது பாகிஸ்தானை கிடையாது. பாகிஸ்தான் பயன்படுத்தியது சைனாவுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏர் டிஃபென்ஸ். அதை இந்தியா தகர்த்தெறிஞ்சது. அவங்களுடைய ரேடார் தகர்த்தெறியப்பட்டுச்சு. அவங்க சுவிட்சர்லாண்ட் வந்து வாங்கின, ஸ்வீடன் வந்து வாங்கின ஒரு பெஸ்ட் போர் விமானங்கள், அந்த எவாக்ஸ் ரக விமானங்கள் தகர்த்தெறியப்பட்டுச்சு. 4.5ஆம் தலைமுறை விமானம் சைனாட்ட வந்து வாங்கினது தகர்க்கு. அவங்களுடைய ட்ரோன் தகர்த்தெறியப்பட்டுச்சு. துருக்கியோட ட்ரோன் தகர்த்தெறியப்பட்டுச்சு. துருக்கிய வீரர்கள் அங்கே நம்ம வீழ்த்தணும். நம்மளோட போர் யுக்தியை ஒன்றும் நம்ம அவங்க கிட்ட சொல்லல. அவங்களுடைய ஒரு மிசைல் கூட இங்கே உள்ள வரவே இல்லை. ஏன்னா S-400 வெறும் ஒரு ஏவுகணை சிஸ்டம் மட்டும்தான். அது எப்படி இயக்கணும், அது போர் யுக்தி என்ன அப்படின்றத விஷயம். ரஷ்யர்கள் இல்லை, அதை உருவாக்கியவர்கள் இன்னைக்கு வேந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுடைய வார் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு. எனக்கு இப்போ நம்ம கம்பேரிசன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜென்ரேஷன் வந்து அவங்க தப்பு கிடையாது. இந்த மொபைலில் 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, இந்த மொபைலில் 100 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அப்படி கிடையாது. இராணுவத்தோடைய தளவாடங்கள் எண்ணிக்கை, ஒரு இராணுவத்தோட வலிமை என்றைக்குமே முடிவு பண்ணாங்க. அது பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய வீரர்கள், அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய தேசப்பற்று. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 3 லட்சம் வீரர்கள், கிட்டத்தட்ட 3 லட்சம் வீரர்கள் கிட்டத்தட்ட ஆப்கானிய இராணுவம் எதிர்த்து படையெடுத்து வந்தது 70,000 பேர் தாலிபான்கள். அந்த இராணுவத்துக்கிட்ட அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் நவீன ஆயுதங்கள் எல்லாமே இருந்துச்சு. இந்திய இராணுவத்தோடைய பயிற்சி இருந்துச்சு. எண்ணற்ற ஆயுதங்களை கொடுக்கக்கூடியதுக்கு அமெரிக்கா ரெடியா இருந்தாங்க. ஒரு வீரன் கூட, அந்த 3 லட்சம் பேர் ஒரு பக்கம், 70,000 பேர் ஒரு பக்கம், பீரங்கிகள், போர்க்கப்பல்கள், பீரங்கிகள், இது எல்லாமே இருக்கு, போர் விமானங்கள் எல்லாமே இருக்கு. சண்டையே போட சரண்டர் ஆகிட்டாங்க. எண்ணிக்கையுமே ஆகாது. நம்மளுடைய இராணுவம் வலிமையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க இராணுவ வீரர்கள் எல்லார்ட்டையுமே பேசி பாருங்க, 95% ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஹிந்தியில வந்து நாம் நமக்கார் நிஷான் அப்படின்னு. நாம் அப்படின்றது என்னுடைய பெட்டாலியனுடைய பேர். புறமுதுகிட்டு வரதெல்லாம் எனக்கு ஆப்ஷனே கிடையாது. வெற்றி மட்டுமே. நீங்க விரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், நடிகர்கள், பார்க்கக்கூடிய கேம்ஸ், கிரிக்கெட், வெற்றி தோல்வி, கோல்டு, சில்வர், பிரான்ஸ். சிஎஸ்கே ஓகே ப்ரோ, இந்த முறை தோத்துட்டாங்க, அடுத்த முறை எங்க ஆள் ஜெயிச்சிருவாரு, தலை தோனி ஜெயிச்சிருவாரு. இராணுவத்தை இருக்கவங்களுக்கு அது கிடையாது. தோத்த இராணுவத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க.
ஒரு முறை போருக்கு போகும்போதும் வெற்றி மட்டுமே அங்க ஒரு வாய்ப்பு, தோல்வி கிடையாது. இன்னைக்கு நான் ஊரா போய் பேசிட்டு இருக்க இந்த ராணுவத்தை தோத்திருந்தா என்னால போய் பேசிருக்க முடியாது. எந்த ப்ரெஷர்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது, நேரமின்மையின் காரணமாக நான் கொஞ்சம் சுருக்கமா வைக்கிறேன். அசிஸ்டன்ட் கமாண்டர் நேகா பண்டாரி ஒரு பிஎஸ்எஃப் உடைய அதிகாரி, 3 வருஷம் சர்வீஸ், 25 வயசு தான். அக்னூர் அப்படின்ற ஒரு பகுதி, அக்னூர் அந்த மேப்பை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அக்னூர்னு கூகுள் பண்ணி பாருங்க, மேப்பை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கன் நெக் மாதிரி இருக்கும், கோழி கழுத்து மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் பாகிஸ்தான், நடுவில் இருக்கு. அந்த பெண் மற்றும் அந்த பெண்ணுடைய சபார்டினேட்ஸ், கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே பெண் வீரர்கள். இவங்க இருக்கிறாங்க. போர் ஆரம்பிச்சிச்சு. மே 7ஆம் தேதிக்கு நான் சொல்றேன். உயர் அதிகாரி சொல்றாரு, திரும்ப வந்துருங்க, ஏன்னா அவங்க அந்த இடத்த நம்ம எப்பயுமே விட்டு கொடுத்து அப்புறம் மீண்டும் போய் சண்டை போடணும். ஏன்னா அந்த இடத்த டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க திரும்ப வந்துருங்க, பார்த்துக்கலாம். அந்த பெண் சொன்னது, கூட இருந்தது 7 பேர். அதில் மிச்சம் இருக்கக்கூடிய 4 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, 3 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுமே கற்றுக்கிட்டீங்க. ஜஸ்ட் அப்பதான் சர்வீஸ் வந்தவங்க, ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் சர்வீஸ். தளபதிக்கு 3 வருஷம் சர்வீஸ், 25-26 வயசு. எதிரி கடுமையான தாக்குதல், ட்ரோன் மூலியமா, ஆர்ட்லரி ஷெல்லிங். அந்த பெண் திரும்ப சொன்னது, நான் வர முடியாது, இவங்களை தாக்குதலை தாக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லை, இவங்களை வீழ்த்தவும் நாங்கள் செய்வோம், எங்களுக்கு முடிந்தவரை நீங்க ஆயுதங்கள் கொடுங்க, ராணுவ தளவாடங்கள் கொடுங்கன்ட்டு. அவங்க கையில இருந்த துப்பாக்கியில, பிஸ்டல் ஆரம்பிச்சு, துப்பாக்கியில் ஆரம்பிச்சு, ட்ரோன்ல ஆரம்பிச்சு, மோட்டர்ல ஆரம்பிச்சு எல்லா ஆயுதங்களையும் 3 நாட்கள் தலைக்கு மேல குண்டு பறந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆர்ட்லரி குண்டு வந்து விழுந்துச்சுன்னா நீங்க எழுதி வச்சுக்க, வாழ்நாள நீங்க அதை மறக்கவே மாட்டீங்க. விழுந்துகிட்டே இருக்கு. 3 நாட்கள் தாக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம அந்த பெண் வீரர்கள் பாகிஸ்தானை பதிலுக்கு தாக்கி அவங்களுடைய போஸ்ட கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணி 17 பாகிஸ்தான் வீரர்களோட உயிரை காவலாங்க. அந்த பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு, பெண் தளபதிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க மூத்த அதிகாரி சொல்றாரு, திரும்ப வாங்கம்மா அப்படின்ட்டு. நம்மள யாரா இருந்தாலும் மேபி திரும்ப வந்திருப்போம். அந்த ராணுவ வீரனுக்கு இருக்கக்கூடிய அந்த நாம் அப்படின்றது தான், விட்டு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அப்படின்றது உப்பு. இந்த தேசத்தோடைய மக்கள் எனக்கு கொடுத்த உப்பை நான் என்னைக்குமே அதை மறக்கவே முடியாது. 3வது நிஷான், என்னோட கொடியோடைய அடையாளம், என் நாட்டோடைய அடையாளம், பாரதத்தோடைய அடையாளம். இதுதான் நம்மளுடைய இராணுவத்துடைய அடிப்படை கட்டமைப்பு. ஒரு இராணுவ முகாம், இந்த பெல்ட்ல அதிகமான இராணுவ வீரர்கள் போவாங்க. கிருஷ்ணகிரி, ஒசூர்ல ஆரம்பிச்சு வாணியம்பாடி, வேலூர் வரைக்கும். ஏதாவது ஒரு நாள் சின்மயா மிஷன்ல நான் சைத்தன்யா டீமை கேட்குறேன், யாராவது 2 பேர் போய் காலையில் விடிய காலையில் அந்த ராணுவ முகாம் ஆரம்பிக்கும் பாருங்க. ஒரு 50,000 to 70,000 பேர் வருவாங்க. இளம் மாணவர்கள், பெண்கள் எல்லாமே. அக்னிபத் ஸ்கீம், அதுல சல்லடை போட்டு எடுத்து ஒரு 100 பேரை தேர்வு செய்வாங்க. 100 பேர் இங்க இருந்து ஊட்டி, வெலிங்டன்ல இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி முகாமுக்கு பயிற்சிக்கு போவாங்க. அதுல ஒரு 20 பேர் டிராப் அவுட் ஆவாங்க, 80 பேர் தான் வருவாங்க. சல்லடை போட்டு சலித்து எடுக்கப்பட்ட ஒரு தேர்ந்த வீரன் இருக்கக்கூடிய ராணுவம் தான் இந்திய ராணுவம். இந்த இந்திய ராணுவத்துல எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இது என்னன்னா, எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் மந்திர் பரேடு அப்படின்றது இருக்கு. கோயில்ல போய் உட்காந்து எங்கான இது பண்ணுவோம். இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கோயிலும் இருக்கும், மஸ்ஜித்தும் இருக்கும், சர்ச்சும் இருக்கும். இது பரேடு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா வேற விஷயம், நான் இந்த சமயத்தை சேர்ந்தவனா இல்லையா வேற விஷயம், சைவம், வைணவம், மாலியம் எது வேணா இருக்கு, கிறிஸ்தவனா இருக்கலாம், இஸ்லாமியர் இருக்கலாம். ஆனா அந்த பரேடு அப்படின்றது மேண்டேட்டரி. அதை நான் மிஸ் பண்ண முடியாது. நான் உட்காந்துட்டு எனக்கு தெய்வத்தை பத்தி நான் நினைக்காம கூட இருக்கலாம், ஆனா ஒரு அதிகாரியா எனக்கு அது மேண்டேட்டரி. வீரர்கள் இருப்பாங்க, போர் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பரேட் நடக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, மகாபாரத்தை திரும்ப ரெஃபர் பண்ணி பாருங்க. இறை வழிபாடு அந்த வீரனுக்கு உண்டான மன உறுதியை கொடுக்குது. சயின்ஸ். இறை வழிபாடு இந்த வீரனுக்கு உண்டான மன உறுதியை கொடுக்குது. நம்ம பிரம்மோஸ் இத்தனை ஏவனும்னு சொன்னோம். பிரம்மோஸோட ரெஜிமெண்டோடைய வார் கிரை, அவங்களுடைய போர் குரல் என்னன்னு யாருக்கா தெரியுங்களா? பிரம்மோஸ் ரெஜிமெண்டோடைய போர் குரல் சுவாமியே சரணமையப்பா. இதே நீங்க ஜாட் ரெஜிமெண்ட் போனீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாங்க. நான் இருந்த ஜாக் ரெஜிமெண்ட் போனீங்கன்னா ஜெய் துர்கே அப்படிம்பாங்க.
இதெல்லாம் என்னன்னா ஆயுதங்கள் மாறிடுச்சு. அன்னைக்கு வில்லம்பு, கத்தி, வாள், போர்வாள். இன்னைக்கு ஏவுகணைகள், இது எல்லாமே மாறிடுச்சு. ஆனா அந்த வீரம், அந்த பாரம்பரியம், அந்த தர்மம் அப்படின்றது 5000 வருடம் முன்னாடி இருந்து இன்னைக்கு இருக்கும். இனி வரக்கூடிய அடுத்த 5000 வருடம் வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும். இதை உருக்குலைச்சாங்க அப்படின்னா இந்தியாவை வீழ்த்திடலாம். இந்தியாவை எந்த ஒரு நாடும் ராணுவ சக்தி வச்சு வீழ்த்தவே முடியாது. நம்மளுடைய மன உறுதியை, நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய இறை நம்பிக்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா வீழ்த்திடலாம். இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் நம்ம எல்லாரும் பாதுகாப்பா யோசிக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. அதாவது வெளிநாடுகளில் போயிட்டு திரும்ப வரவங்க, இல்லை வெளிநாடுகளில் வசிக்கிறவங்க, நான் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பா, நான் ஒரு குளோபல் சிட்டிசன் அப்படின்ட்டு. உங்களுடைய ஆணி வேற மறந்துட்டு நீங்க என்னவான நீங்க ஆலமரமா இருங்க, விருஷமா இருங்க, வேற விஷயம். ஆணி வேற மறக்கக்கூடிய அந்த அடுத்த தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா விழுந்து. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி அங்கதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கலாச்சாரம் இல்லை, பணத்தை மட்டுமே வைத்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் வேர்ல்டு ஒரு ஃபவுண்டேஷனா வச்சு உருவான ஒரு நாடு. அதோடைய வீழ்ச்சி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலாச்சாரம் இல்லை. நம்மளுடைய ஆணி வேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் இத்தனை சோதனைகளையும் நம்ம வந்து கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இறுதியாக நான் சொல்லக்கூடியது 5 மெசேஜ். உங்களால் எவ்வளோ இதை கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் சேருங்க. முதல்ல இது வந்து உலகத்துக்கு இந்தியா கொடுத்த மெசேஜ், நாங்கள் வந்துட்டோம், we have arrived. உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் அடிமைகளாக இருந்து நம்மெல்லாம் ஒரு பென்சில், ஒரு குண்டூசியை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எகத்தாளத்தில் இருந்து ஒரு 1947 எல்லாத்தையுமே சுரண்டப்பட்டு இன்னைக்கு 2025 வெறும் 80 வருடத்துல 4வது மிகப்பெரிய பொருளாதாரமா, 4வது மிகப்பெரிய இராணுவ சக்தியை கொண்ட நாடா, இன்னைக்கு கலாச்சாரமா ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு வலிமையான பாரதத்தோடைய அரைவல் தான் ஆபரேஷன் சிந்தூர். முதல் மெசேஜ். 2வது, போர் சூழல் எவ்வளவு மாறினாலும் இந்தியர்களுடைய அறிவுத்திறன், இந்திய இளைஞர்களுடைய அந்த மதிநுட்பம் நம்ம சொல்லுவோம், அந்த இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டி அப்படின்றது இன்னைக்கு இங்க ப்ரூவ் ஆச்சு. இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூருக்கு பிறகு ஒரு செய்திகள் நான் என்னோட சேனல்ல கூட போட்டிருந்தேன், பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பையன் வந்து எலக்ட்ரிக்கல், இன்னொரு பையன் வந்து மெக்கானிக்கல், பிட்ஸ் பிலானி கேம்பஸ் ஹைதராபாத். 2 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு சூசைட் ட்ரோன் ஒன்று பேப்பரில் எடுத்து வரைஞ்சி வடிவமைச்சு அந்த பாகங்கள் எல்லாம் அமேசான் இங்கேருந்து வாங்கி அதை உருவாக்கி அதை சோதனை செஞ்சு 6 மாதத்துக்குள்ள ஒரு நிறுவனத்தை உருவாக்கி எங்கே போய் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் அந்த லிங்க்டின் கூட சைட்டில் போய் இராணுவ அதிகாரிகள், என்னை போன்ற இராணுவ அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நாங்கள் டெமோ கொடுக்கணும்னு சொல்லி அதை போய் டெமோ கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் செய்யக்கூடிய ட்ரோனை விட கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர், அதோட 3 மடங்கு வேகமாக போகக்கூடியது, கிட்டத்தட்ட 1.5 கிலோ 2 கிலோ எடையை எடுத்துகிட்டு போகக்கூடியது இருக்கிறதுலே சீப்பாக பண்ணாங்க. இந்திய ராணுவம் அதை ஆர்டரை கொடுத்து கிட்டத்தட்ட எத்தனைன்றதை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இன்னைக்கு சீன எல்லையிலையும் பாகிஸ்தான் எல்லையிலையும் நம்ம கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கோம். நம்மளுடைய இளைஞர்கள் 2 பேர் காலேஜ் பசங்க. இது ஒரு காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 8500 இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 காலேஜ் இருக்கு. இங்கே தான் என்னுடைய பெற்றோர்கள் கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே நான் சொல்றது, தயவு செய்து அவங்கள ஒரு கோடிங் மிஷினாக மாற்றிடாதீங்க. எல்லாரையும் ஐடியில் போட்டு ஒரு விசா வாங்கி ஒரு காக்னிசன்ட்ல ஏதோ ஒரு நிறுவனம், வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், அந்த இருக்கக்கூடிய எல்லாருக்குமே. ஆனால் நம்ம அடுத்த தலைமுறை, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நாம வந்து இங்க தொழிலாளிகளை உருவாக்கக்கூடாது. we need innovators, decentralized innovation. சென்மயா மிஷனோட ஒரு இடத்துல இருந்தும் ஒரு இனோவேஷன் வேணும். இதெல்லாம் டிஃபென்ஸ்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மருந்து, கலாச்சாரம், கல்வி, எது வேணா இருக்கலாம். பல மொழிகள் இன்னைக்கு அழிஞ்சே போச்சு, மீட்டெடுக்கலாம். பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஊக்குவீங்க. அதுல ஒரு 10 முறை இப்போ அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா 8 முறை அவங்க ஃபெயில் ஆகலாம். தண்ட சோறுன்னு அவங்க சொல்றது, அந்த பையன் பாரு அவங்க போய் யூஎஸ்ல சம்பாதிக்கிறான்னு சொல்றது தயவு செய்து வேண்டாம். ஏன்னா இந்த வெற்றியை நான் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஐஐடியில் மும்பையில் ஒரு பையன் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா
படிக்க வச்சு அவனுக்கு ஏதோ ஒரு கோச்சிங்லாம் கொடுத்து நீ வந்து சம்பாரிச்சா எனக்கு மாதம் இவ்வளோ கொடுக்கணும், இந்த ஃபீஸ் கட்டினதுக்கு நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோனை திரும்ப கட்டணும்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஒரு இது பாருங்க இந்த பையன் இறந்தாங்க. இதுவும் நம்ம பாரதத்தில் நடக்குது. 90களில் ஓகே, ஏன்னா 90களில் நாடு வளர்ச்சி பெறல, எல்லாரும் இங்கேருந்து போனோம், எங்கெங்கேயோ போனோம், 18 மணி நேரம் வேலை செஞ்சோம், வந்தோம், காப்பாற்றணும், இன்னைக்கு எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டில் இல்லாதது எதுவுமே கிடையாது. இந்த செய்தியை நம்ம உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும். இன்னொரு விஷயம் நம்ம உலகத்துக்கு சொன்னது, இது குறிப்பாக அமெரிக்கா, அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவுடைய இந்த ட்ரேட் வார் எல்லாமே ரஷ்யாவுக்காக ஆயில் வாங்கினதுலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இந்தியா போகும். இந்தியாவோட முடிவுகளை இந்தியா மட்டும்தான் எடுக்கும். இந்தியாவுடைய இராணுவம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 3வது நாடுகள் முடிவு செய்ய முடியாது. அமெரிக்காவுடைய துணை அதிபர் தொடர்ந்து நம்ம பிரதமர்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது பிரதமர் அந்த தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா நட்பு நாடு, ஆனா என் நண்பன் என்னோட லெவலுக்கு என்னைக்குமே வரவே கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுமே தர்மத்தை முழுவதும் கடைபிடிக்காதவர்கள். நம்ம யாருமே தர்மத்தை முழுவதும் கடைபிடிக்கணும், என்ன நான் உட்பட எல்லாருமே. இது எல்லாம் நிதர்சனமான உண்மைதான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பாதையில போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த பவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்காவுடைய பயம், அமெரிக்காவுடைய அதிர்வு என்ன அப்படின்னா, இராணுவ ரீதியா யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இந்தியா செஞ்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இராணுவ தளபதி நேற்று விமானப்படை தளபதி ஒன்று சொல்லியிருந்தார். அந்த அவாக்ஸ் ரக விமானம் நம்ம சுட்டு வீழ்த்தினது 300 கிலோமீட்டர் பாகிஸ்தானுக்கு உள்ள தரையிலிருந்து புறப்பட்ட ஏவுகணை, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலயே அதிக தூரம் தாக்கி அழிச்சது இந்த போர்ல தான். அமெரிக்காவும் பண்ண முடியல, ரஷ்யாவும் பண்ண முடியல, 300 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிச்சது. அதே மாதிரி அந்த விமான நிலையத்தை ஏர்பேஸை அடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. அதில் ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆனது தஞ்சாவூர்ல இருந்து, போனது குஜராத்தை தாண்டி, தாக்குனது ஒரு 250 கிலோமீட்டர் பாகிஸ்தானுக்குள்ள. விமானி திரும்ப தஞ்சாவூர்ல வந்து இறங்கிட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார் நைட்டு. எங்க வேணாலும் எங்களால தாக்க முடியும். எதிரிகள் பாகிஸ்தானுக்கு உள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. மர்ம நபர்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவுக்கு எதிராக பல முறை பல காலகட்டங்களில் இந்தியாவை அழிக்க முற்பட்ட பயங்கரவாதிகள், துணை போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 74 பேர் மர்மமான முறையில் இறந்திருக்காங்க. கவர்ட் ஆபரேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். எந்த கட்டத்துக்கும் இந்தியா போகும் இராணுவ ரீதியா. ஆனா தர்மப்படி நாங்க நடப்போம். தர்மத்தை எல்லா நேரமும் நம்ம சொல்லியிருக்கோம். பல நாடுகள், ஆப்பிரிக்கால நம்ம கோவிட், அமெரிக்கால கோவிட், இட்டாலியில கோவிட், சைனால கோவிட், ஆப்பிரிக்கால ஒரு 50 நாடுகள் இருக்கு. யாருமே அவங்கள பத்தி பேசவே இல்லை. நாம தான் வேக்சின் அனுப்பிச்சு வச்சோம். இலங்கை ஒரு கிட்டத்தட்ட திவாலாகக்கூடிய நிலைமையில நம்ம தான் போய் அவங்களுக்கு வேறு உதவிகள் செஞ்சோம். சீனாவுடைய கப்பல் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ராணுவ கப்பல் படையால உலகத்திலே அதிகமாக கப்பல் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு தான் போய் ஹெல்ப் பண்ணணும். உலகத்துக்கு இந்தியா என்ன கொடுத்துட்டு இருக்குன்னு பாருங்க. நம்ம தர்மம் என்னன்னு, நம்மளுடைய ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் எல்லா நாடுகளுக்கும் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். யூபிஐ பேமெண்ட் எல்லா நாடுகளுக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியாவுடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டம், எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு, அந்த திட்டத்தை எல்லா நாடுகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வேக்சின் கொடுத்துட்டு இருக்கோம். யோகாவை இந்தியா உலகம் கொண்டு போய் கொடுத்துச்சு. ஆன்மீகத்தை கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன மிஷன் இது உலகம் முழுக்க இருக்கு. மனுஷன் என்ன பண்றதே தெரியல. எங்கிட்ட பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, மன நிம்மதி இல்லை. எங்க போவோம்? யாரோ என்னை ஒரு குருமார் என்னை கைட் பண்றாங்க. இதுதான் பாரதம். ஆனா பாரதத்தை எதிர்த்து பாரதத்தை வீழ்த்தணும் அப்படின்னு முன்னாடி வந்தீங்கன்னா எங்களுடைய பெண் சிங்கங்களும் இங்க நிற்பாங்க. எங்க காலேஜ் பசங்களும் உங்களை தாக்குவாங்க. இதற்கு முன்னாடி ஓய்வு பெற்ற ராணுவர்கள் நிறைய பேர் திரும்ப போகணும்னுவாங்க. 140 கோடி பேர், ஒரே ஒரு தர்மம். நம்ம எல்லாரையும் இணைக்கக்கூடியது. சமயம் கிடையாது, வேற்றுமைகள், மொழி, இனம், மதம், வடக்கு தெற்கு. கடவுள்லயே பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள், மராட்டி கடவுள், அப்படியே போகுது. ஒரு இதுதான் போகுது. இறை அப்படின்றது அந்த தத்துவத்தை உணர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஜாகிரபி நமக்கு மட்டும்தான், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் ஜாகிரபியை தவிர இது கிடையாது. அந்த ஒருமைப்பாடு நம்ம ஒன்றா இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை யாராலையும் தடுக்க முடியாது. 1000 ட்ரம்ப் வந்தாலும் சரி, 1000 பொருளாதார தடைகள் வந்தாலும் சரி, நீங்க 500%, 5000% நீங்க டாரிஃப் போட்டாலும் இந்தியாவுடைய வளர்ச்சியை நீங்க சில முட்டுக்கட்டைகளை போட முடியுமே தவிர இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியா சூப்பர் பவரா, ஒரு ரெஸ்பான்சிபிள் சூப்பர் பவரா இந்தியா வரும்பொழுதுதான் இந்த உலகத்தில் அமைதி என்பது நிலைநாட்டப்படும். ஏன்னா நம்ம தர்மத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம அமைதியை கொண்டு வரோம்.
இது இன்னொரு போர் மகாபாரதத்தோட ஒரு இதுதான் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் இல்ல சைனா ஏதாவது செய்ய முற்பட்டாங்க அப்படின்னா இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே இந்திய ராணுவத்தோடைய ஒரு 5% வலிமை தான். நம்ம 5% தான் யூஸ் பண்ணணும். முடிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு 2000 பிரம்மோஸ் இருக்கு, ஒரு 10 தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பாகிஸ்தான்ல சைனாவும் இருக்கு. அதை வந்து பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதற்கு பின்னாடி நான் இங்க எல்லா பட்டி தொட்டிலாம் போய் பேசுறதுக்கான ஒரே காரணம், நான் உங்ககிட்ட பேசல, உங்க மூலியமா உங்களுடைய குழந்தைகள்கிட்ட நீ இளைய சமுதாயத்திட்ட பேசுறேன். 50% நம்ம நாட்டுடைய மக்கள் அப்படின்றது 30 வயசு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். எனக்கு அந்த வயசுல எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருந்ததுன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது இருந்திருந்ததுன்னா, இதை விட நான் இன்னும் இந்த நாட்டுக்கு என்ன இன்னும் பெருசா செஞ்சிருக்கணும்ன்ற அந்த இது இருந்துச்சு. இன்னைக்கு 45 வயசு ஆச்சு, என்னால அதை பண்ண முடியாது. என்னால முடிஞ்சது இந்த வழியில நம்ம இருக்கிறோம், இந்த பாதையில நம்ம போறோம்ட்டு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டிசைட்ஸ் எவ்ரிதிங். இங்க அனுமாரி அவர் போயிட்டு மலையை தூக்கிட்டு வரன்ற போது, நான் வெறும் வானரம் என்னால இப்ப எப்படி தூக்கிட்டு வரன்ற போது அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்தாங்க. அப்புறம் தான் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வந்தாரு. அதன் பிறகு ராமரை மீண்டும் நம்ம காப்பாற்ற முடிஞ்சது. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை எக்காரணத்தை கொண்டும் உங்க இளைய தலைமுறையிட்ட விட்டுறாதீங்க. அதை வந்து நொறுக்கிறதுக்கு பல விஷயம் இருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசுக்கு தன்னை மார்த்தட்டிட்டு இருக்குன்னா அதோட 100 கார்பரேட் நிறுவனங்கள் தேவை. டாப் 500 கம்பெனிஸ், மெட்டால ஆரம்பிச்சு கூகுள் ஆரம்பிச்சு, அதுல இருக்கக்கூடிய 60% தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இந்தியர்கள். சுந்தர் பிச்சை அவர்கள் போய் கூகுள டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி 300 பில்லியன் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன், 10 மடங்கா உயர்த்தி காமிச்சிருக்காரு. இந்தியரை கொண்டு போய் சும்மா அங்க உட்கார வச்சிட மாட்டாங்க. நம்மளுடைய மிகப்பெரிய வரமே இந்த நாட்டில் பிறந்ததுதான். அந்த வரத்தை போற்றி சின்மயா மிஷன் மூலியமா நீங்க ஒருத்தரும் இந்த ஆப் சிந்தூரோட ஒரு அம்பாசடரா, பேச்சாளரா மாறி எல்லா இடத்துலையும் கொண்டு போங்க. வெகு விரைவில் அரசாங்கங்களோட கோரிக்கையை விட்டு இந்த பாட புத்தகங்களை கொண்டு வராங்க. ஆனா பாட புத்தகங்கள் மட்டும் போதாது, தயவு செய்து இந்த மொபைல் எல்லாம் கொஞ்சம் மிதி வச்சுட்டு பெட் டைம் ஸ்டோரிஸ் அதை கொண்டு போங்க. ஏன்னா வரலாற்றுல ஒரு முறை நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு, இன்னொரு முறை யுத்தம் வந்தா எப்படி என்னன்னு தெரியாது. ஆனா உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது. நான் இது வந்து உன்னை இதை பத்தி ஒரு 5 மணி நேரம் பேசுவீங்கன்னா பேசுவேன். பட் நேரமின்மையின் காரணமாக சுருக்கமா முடிச்சிடுறேன். இந்த போருக்கும் மகாபாரதத்துக்கும் அப்படின்னா அடிப்படையா தர்மம் தான். அந்த தர்மத்தை மீறி நம்ம நினைச்சிருந்தா இதே மாதிரி ஒரு 100 ஏவுகணைகள் அவர் மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதிகளை போட்டுருந்தா ஒரு 5000 பேர் நம்மளால தூக்கிருக்க முடியும். தர்மத்தை மீறல, நம்ம மீறவே. அதன் பிறகு சத்யநேஜர் சொன்ன மாதிரி ஆபரேஷன் மகாதேவ், அந்த 3 பேர் என்ன ஆனாங்க? வேட்டையாடுவோம். இந்த வேட்டையாடுறதுக்கு வியூகம் தேவை, பொறுமை தேவை. உங்க ராணுவத்தின் மேல முழு நம்பிக்கை வைங்க. ஏன்னா இப்ப ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி ஒன்று போயிட்டு இருக்கு. ராணுவம் வேற, மக்கள் வேறன்ட்டு. நம்ம வீட்டுல இருந்து போறவங்க தாங்க ராணுவம். என்ன ராணுவம் வானத்துல இருந்து பூச்சி வராங்க. நம்மளுடைய சகோதரன் சகோதரி போனவங்க தான் ராணுவம். இந்த கதைகளை நீங்க எடுத்துட்டு போங்க. அந்த அந்த மன தைரியத்தை, அந்த கான்ஃபிடென்ஸை அடுத்த தலைமுறை கொண்டு வாங்க. நான் என்னைக்குமே எந்த காலேஜுக்குமே போய் அவங்களுடைய ஏஐ படித்து பண்ணுங்க, இதை பண்ணுங்க நான் பேசினதே கிடையாது. அவங்க ரொம்ப புத்திசாலிகள். அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, பாரதம் அப்படின்னா என்ன, நம்ம நாடு எங்க இருந்து நம்ம வந்தோம், எவ்வளவு பெரிய வெற்றியை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கோம். இதுக்கு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, இந்த நாட்டை வல்லரசா நாமெல்லாம் வாழ்ந்து மறையறதுக்குள்ள இந்த நாட்டை ஒரு வல்லரசா கொண்டு போய் உட்கார வச்சு உலக அமைதியை நிலைநாட்டுறதுக்கான பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.